ஃப்ரேம் டு நேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். போக்ரி அப்படின்னு ஒரு விஜயோட படத்தை பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய ஹிட்டான படம், பிரபுதேவா டைரக்ட் பண்ண படம். அந்த படத்தில் வந்து விஜய்க்கு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததோ அதேமாரி அதில் நடித்திருந்த வடிவேலுக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதில் வடிவேல் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லன்மான ஒரு ரோலில் பண்ணியிருப்பார். அசின் அவர்களை கண்காணிக்கிற வேலையை அவர் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு முறையும் விஜயும் அசீன் அவர்களும் ஒவ்வொரு முறையும் எங்கெங்கே வெளியே செல்கிறாங்களோ அதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிக்கு அவர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு முறையும் அவங்க கூட இருக்க ஆட்கள் வந்து அதை கண்டுபிடிச்சி வடிவேலை போட்டு அடிப்பாங்க. அப்போ தான் வடிவேல் ஒரு டைம் மேலே டென்ஷன் ஆகி கேட்பார், என்னடா நான் இவ்வளோ பெரிய கெட்டப் போட்டு வரேன், பரதெல்லாம் போட்டு வரேன், நீங்கள் எப்பட்றா என்னை கண்டுபிடிச்சிடுறீங்க, எப்படியாவது என்னை கண்டுபிடிச்சி மாட்டி விட்டு அடி வாங்க வைக்கிறீங்களே, எப்பட்றா அவங்களால முடியுது அப்படின்னு கேட்குறப்ப வையாபுரி கரத்தமணிலாம் திருப்பி சொல்லுவாங்க, யோ நீ எல்லாத்தையும் மறைச்ச, தலையில் இருக்க மண்டை மேலே இருக்க கொண்டையை மறைச்சியாடா, அவங்க கொண்டை தாண்டா இப்போ காட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த காமெடி போகும். எதற்கு இந்த காமெடி இப்போ உங்கள்கிட்ட பதிவு விரும்புகிறேன்னா, விஜய் வந்து கட்சியை ஆரம்பித்ததுலேருந்து திடீர்னு இந்துவாக மாறினார்னு உங்களுக்கே தெரியும். அவர் கட்சியை ஆரம்பித்த அன்னைக்கு தான் அவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்ற பேரை மாற்றிட்டு வெறும் விஜய் அப்படின்னு போட்டார். ஆரம்பித்த அன்னைக்கு குங்கும போட்டை வச்சுட்டு வெளியில் வந்தார். இது எதுக்கு இங்கே பதிவிடுறேன்னா, சர்க்கார் படத்தில் வந்து அவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்த எச் ராஜா அவர்களுக்கும் சண்டை வரப்போ அவர் வந்து தெளிவாக சொன்னார், ஜோசப் விஜய் அப்படின்றத அவருக்கு தான் நான் வந்து பதில் சொல்கிறேன், ஜீசஸ் சேவ்ஸ்னு அவர் லெட்டர் பேரில் இருக்கிறதா நான் பதிவிடுறேன்னு சொல்லி அவர் சொல்கிறப்ப அது பூதாகரமாக வெடித்தவனே. விஜய் வந்து தன்னை வந்து சினிமா உலகத்தில் இருந்து அரசியலுக்கு வரப்போ தன்னை ஜோசப் விஜய் தான் அவர் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லுவாருன்னு நினச்சிட்டு இருக்க வேலையில் புசி ஆனந்த் பேச்சை கேட்டு அந்த ஜோசப்பை தூக்கிட்டு வெறும் விஜய் அப்படின்னு சொல்லி பதிவிட்டார். குங்குமம் பொட்டும் வச்சு நான் வந்து இந்து தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எதுக்கு இந்த பதிவை சொல்கிறேன் அப்படின்னு விரும்பிங்கன்னா, அதாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வரையும் ஒரு போராட்ட காலத்தை அந்த கட்சி நடத்தலை. இன்றைக்கி வரையும் அந்த கட்சி ஒரு ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணலை. ஆனால் நானும் கச்சேரிக்கு போகிறேன்றப்ப நானும் அரசியல்வாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கார். எப்படி அறிக்கை விடுறாருன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், அறிக்கை விட்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சரானவர்கள் 3 பேர், தம்பி வா தலைமை ஏற்க வா அப்படின்னுவார் அண்ணா. அதே மாதிரி எம்ஜிஆர் இவர் என்ன பண்ணுவார், கலைஞர் அவர்கள் வந்து உடன்பிறப்பே எழுந்து வா உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லுவார் கலைஞர். எம்ஜிஆர் என்ன சொல்லுவார் உங்களுக்கே தெரியும், ரத்தத்தின் மக்களே, என் ரத்தத்தின் மக்களே அப்படின்னுவார் எம்ஜிஆர். ஜெயலலிதா அம்மையார் வந்து கடைசியாக ஒன்று சொல்லுவாங்க, அண்ணா நாமம் வாழ்க, எம்ஜிஆர் நாமம் வாழ்க, செய்வீர்களா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா கேட்பாங்க. இவர்களுக்கெல்லாம் வந்து அரசியலில் 30-40 வருஷமாக அடிபட்டு மிதிபட்டு எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி பல பதவிகளை வகுத்து கடைசியாக வந்து முதலமைச்சர் ஆன பிறகு தான் உடன்பிறப்பேன்னு அவர் சொல்கிறாரு, ரத்தங்களேன்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு, செய்வீர்களான்னு ஜெயலலிதா அம்மா சொல்கிறாங்க, கலைஞர் வந்து உடன்பிறப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னும் நீங்கள் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஆகலை, ஒரு எம்எல்ஏ இல்லை உங்கள் கட்சியில் இதுவரையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த பிரதிநிதியும் இல்லாதப்ப நீங்கள் வந்து திடீர்னு நான் போய் வந்து பாலியல் பிரச்சனைக்காக அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் பிரச்சனைக்காக நான் வந்து லெட்டர் கொடுக்குறீங்க, சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு ஆப்பு எந்த விதத்தில் வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் முன்னாடி இந்த வடிவேல் காமெடி சொன்னோம்ல, நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் மண்டை மேலே இருக்க கொண்டையை எடுக்கலன்னு சொல்லி வடிவேல் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்பு நீங்களாக தேடி போய் வச்சுக்கிட்டீங்க. எப்படி ஆப்பை தேடி வச்சுக்கிட்டாருன்னா, இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஜோசப் விஜய்ன்றதை மறைச்சி வெறும் விஜய் தான் பதிவு பண்ணார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கி கவர்னர் மாளிகையிலேருந்து வந்த ஒரு அறிக்கை, ஏன்னா கவர்னர் மாளிகையில் கவர்னரை யார் சந்திக்கிறாங்களோ அவங்க வந்து செய்தி குறிப்பில் சொல்லுவாங்க, இன்னார் வந்தாங்க, இதை பேசினாங்க, இதை சந்திச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதாவது யார் வந்து சந்திச்சாங்கிறத வீடியோ கிளிப்பிங்ஸும் செய்தியும் வந்து ப்ரெஸ்ஸுக்கு கொடுப்பாங்க. அப்படி இன்றைக்கு கவர்னர் மாளிகையில் வந்த செய்தி குறிப்பில் தெளிவாக மாண்புமிகு கவர்னராக இருக்க வந்து ரவி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு, நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் என்னை சந்தித்தார். இது நாங்கள் வந்து இந்த பாலியல் சம்பந்தமானதற்கும் மத்திய அரசு நிதி வழங்குவதற்கு பாதமான கடிதத்தை கொடுத்தாரு, நாங்கள் 2 பேர் 15 நிமிடம் பேசணும், அவர் வந்து எனக்கு திருக்குறளை பரிசளித்தார், நான் பாரதியார் கவிதையில் அவருக்கு பரிசளித்தேன்னு சொல்லிட்டு கவர்னர் மாளிகை குறிப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது, ஜோசப் விஜய் என்னை சந்தித்தார் அப்படின்னு. இப்போ தான் இந்த வடிவேல் காமெடியை நீங்கள் போட்டுக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் மறைச்சிங்க, அதை மறைக்க முடியலையே அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டோடைய சம்மந்தப்பட்ட எந்த கோப்புகளில் ஒரு பாஸ்போர்ட் விஜய் போய் எடுக்கணும், வெளிநாடுக்கு போகணுன்னா அவர் இல்லை ஜோசப்பை தூக்கிடுங்க, இப்போ நான் வெறும் விஜய் அப்படின்னு சொல்லுவாரா?
ஓட்டர் ஐடி போட்டு இப்போ ஓட்டர் ஐடியில் ஓட்டு போட போடலாம், இல்லைங்க நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் ஜோசப் விஜயில் நான் வெறும் விஜய் அப்படின்னு சொல்லுவாரா? ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறப்ப நேற்று வரையும் நான் ஜோசப் விஜய், இப்போ நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் நான் வெறும் விஜய் அப்படின்னு சொல்லுவாரா? அப்போ கவர்மெண்டோடைய ஒட்டுமொத்த ஆவணங்களிலும் ஜோசப் விஜய் என்றுதான் இருக்கிறது. கவர்மெண்ட் ஆவணத்தில் என்ன பெயர் இருக்கிறதோ அந்த பெயர் தான் பொதுவெளியில் கவர்னர் மாளிகை வெளியிடும். அப்படித்தான் இதனால் வரையும் வெறும் விஜயின் பொட்டு வச்சு மங்களம் பாடி கொண்டிருந்த விஜய்க்கு ஆப்பு வைக்கும் விதமாக கிட்டத்தட்ட இன்னொரு எச்ராஜா மாதிரி, ஏன்னா எச்ராஜா எப்போதுமே விஜய் சார் சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, ஜோசப் விஜய் அவர் லெட்டர் பேரில் ஜீசஸ் சேவ்ஸ்ன்னு இருக்குது, அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒன்றும் பொய் சொல்லலை, என்னதான் உண்மையாக சொல்கிறாங்க, அவர் ஒன்றும் பொய் சொல்லலை. அதே மாதிரி தான் இப்போ மாண்பு மேதகு ஆளுநரோடும் அவரும் பொய் சொல்லலை. சந்திரசேகரன் தான் அவருடைய சி தான் அவருடைய பேர் சந்திரசேகரன், சி ஜோசப் விஜய் அப்படின்றவர் தான் என்னை சந்தித்தார் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக செஞ்சதுனால தான். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் எவ்வளோதான் பொதுவெளியில் தன்னை இந்துவாக நீங்கள் காட்டிக்கிட்டு இருந்தாலும் உங்கள் பேருக்கு முன்னாடி வர அந்த விஷயம் மக்கள் மனதில் கண்டிப்பாக போய் சேரும். அதுவும் நீங்கள் பொதுவெளியில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆட்களை நீங்கள் போய் சந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக உண்மையான பெயரோடு தான் வரும். அதற்கு தான் சொல்லுகிறேன், நீங்கள் வந்து அரசியலுக்காக வேஷம் போடுற வேலையை நிறுத்திவிட்டு நேரடியாக நாங்கள் ஜோசப் விஜய்ன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இதுக்கான சர்ச்சைக்கு வேலையே கிடையாது. இதனால் வரையும் அவர் எல்லா விஷயத்திலும் மறைந்து தன்னை விஜய்னு அடையாளப்படுத்தி இருக்க வேலையில் சந்திரசேகரன் அப்படின்னு சொல்லுகிற சி ஜோசப் விஜய் என்னை சந்தித்தார் அப்படின்ற விஷயத்தையும் மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறது கவர்னர் மாளிகை. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.